ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதம் 94:14. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிசயமானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு எப்போதும் நியாயமானதாகவே தெரிகிறது. நமது நினைவுகளும் திட்டங்களும் கூட சரியானதாகவே தெரிகிறது. வீதியிலே சரியான நோக்கத்தோடு நடந்து சென்ற நபர் திடீரென சிறு குழியில் கால் சிக்கி விழுந்து விடுகிறார். அதுபோலவே சரியான பாதையிலும் இடர்கள் வரத்தான் செய்யும். நினைவுகளும் திட்டங்களும் திடீரென சரிய ஆரம்பிக்கும். துன்மார்க்கர் தலைக்கும் போதும், நமக்கு தீங்கு செய்கிறவர்களும் நம்மை தள்ளி வைப்பவர்களும் மேன்மையடையும் போதும் நமது மனம் குழம்பிவிட இடம் கொடுப்போமானால் நாமும் சறுக்கி விழத்தான் செய்வோம். தேவ பிள்ளையே, நிதானத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சறுக்கல் ஏற்படுகிறதா? விடை காண முடியாது பல கேள்விகள் சோர்வடைய செய்கிறதா? சறுக்குகின்ற கால்களை தூக்கி விடுவது யார் என்று ஏங்கி நிற்கிறாயா? எருசலேம் தேவாலய பாடற் குழுவின் தலைவன் ஆசாபின் கால்கள் கூட சறுக்கியதாம். துன்மார்க்க செழித்தோங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டேன் என்றவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த போது உண்மையை கண்டான். துன்மார்க்கரின் முடிவை உணர்ந்தான். தன் நினைவை மாற்றிக்கொண்டான். தேவ பிள்ளையே, உன் மனக்குழப்பத்துக்கு பல காரணம் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போக மறந்து விடாதே. அங்கே உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ விழுந்து விடும் முன்னதாகவே ஆண்டவரது ஒப்பற்ற கிருபை உன்னை மறுபடியும் ஜீவ பாதையில் நிலைநிறுத்தும். உன் நினைவுகள் தத்தளிக்க ஆரம்பிக்கும் போதே தேவனை நோக்கி கூப்பிடு. உனக்கு பிரியமானவர்கள் உனக்கு எதிராக திரும்பும் போது உன் மீட்பரை நோக்கி அபயமிடு. உன் சூழ்நிலைகள் உடனே மாறாவிட்டாலும் சமாதான பிரபு தமது சமாதானத்தால் நிச்சயம் உன்னை தாங்குவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு பாராட்டும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, குழம்பி தவிக்கும் எங்கள் இதயத்தை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஜீவ பாதையில் நிலைநிறுத்துகிற உம்முடைய ஒப்பற்ற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல காத்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த நாளிலும் உங்க கிருபையால் எங்களை தாங்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்த இரக்கம் செய்யுங்க. உமது சமூகம் முன் செல்ல நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வர வழி நடத்துங்க. இந்த நாளின் தேவைகளை எல்லாம் சந்தியுங்க. சகல பாவ சாப தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள கிருபை தாங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாய் பெருகவும் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தயவு செய்யுங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் இடறி போகாதபடியும் உலக மாயைக்குள் சிக்கிவிடாமலும் வேத வசனத்தால் இருதயத்தை காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பங்களில் பிரிவினைகள் மாறி சமாதானமாக, ஒற்றுமையாக, சகோதரர்கள் ஐக்கியத்தோடு வாழவும், மதுப்பிரியர்கள் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், கடன் பாரத்தினால் உபத்திரவப்படுகிறவர்கள் கடன்களை கொடுத்து தீர்க்க ஏற்ற வாய்ப்புகள் உருவாகவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, அனைத்து தேசங்களிலும் பொருளாதார சீர்குறைவுகள் சரி செய்யப்படவும், மக்கள் நல்ல ஐக்கியத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எல்லா பக்தியோடும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், எம்பி, எம்எல்ஏக்கள், இராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு படை வீரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தங்கள் கடமைகளில் உண்மையாய், நீதியாய் செயல்படவும், கர்த்தர் பாதுகாத்து நடத்தவும், தீவிரவாதிகள், மதவாதிகள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், தேசத்தின் ஒற்றுமை காக்கப்படவும் தேவ கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் களிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகவும், முதிர் வயதின் சரீர பலவீனங்களோடும் தனிமையோடும் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி பயங்கள் நீக்கி பாதுகாப்பாய் வாழ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டு பல நாட்களாக சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் சகல வியாதிகளை நீக்குகிற கர்த்தர் ஆரோக்கியத்தையும், விடுதலையும், சமாதானத்தையும், நீண்ட ஆயுளையும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், பண்டிகை காலங்களில் பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக கிரியை நடைபெற வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.